ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம மறுபடியும் பேசுகிறாங்க, மறுபடியும் ஏன்டா இதை பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, ஆடியன்ஸ்க்குலாம் ஹர்ட் ஆகும்ல, அது புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம விஜயும் நம்ம காவேரியை நின்று பேச, அதாவது மறுபடியும் நவம்பர் 13ட்டாங்க, நீ இதுக்கப்புறம் இதை பற்றி பேசவே கூடாது, அதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே பாவிகளா, இன்னும் 3 மாதத்துக்குள்ளே என்ன சீனுன்னு தெரிய போதா? 3 மாதம் இல்லை, இன்னும் 10 நாளில் எனக்கு தெரிஞ்சு விறுவிறுன்னு ஓட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் அழுகுறாங்க, நம்ம காவேரியோட கண்ணீர் உங்களுக்கு புரியவில்லையா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க, நம்ம காவேரி ஒரு பக்கம் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம யமுனா இருக்காங்களே, அவங்க வந்து விழுந்து படிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே என்னடா அது எந்த அளவுக்கு படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம நிவினை நீ கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிறதுக்காக தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சருக்காக இப்போ நான் படிக்கிறேன்றாங்க. அடிப்பாவி, சரி விடுங்க, எப்படியோ கலெக்டர் ஆனால் சரி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன சீக்ரெட் பேசுகிறீங்க, இது இப்போ ஏன் சொல்ல போகிறதில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாமா வந்து சீரியலில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போய் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். அஜய் ஒரு பக்கம் ராகினி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, பேசுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உனக்கு தேவையா, அதுக்கு நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம், உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, நான் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல, ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன், ஒழுங்காக லைஃபை வாழப்பாரு, நீ என்ன அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது திருந்த மாட்டல, நீ திருந்தவே மாட்டேன், நான் உன் அழிப்பேண்டி, உன் வாழ்க்கை அழிப்பேண்டின்னு சொல்லுது. நீ எடுத்த சபத்தத்தை முடிக்காம விட மாட்டியா, நீ என்ன வேணால் ட்ரை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க சரின்னு சொல்லிட்டு வந்த யார் விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் மாமா வந்து சீரியலில் நடிச்சிருக்காரு, இப்படி நடிச்சிருக்காரு, அப்படி நடிச்சிருக்காருன்னு பில்டப் கொடுத்து மேலே பில்டப் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா, ஏமா உண்மை தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, சின்ன ஒரு சீன் நடிச்சிருக்காங்க, அதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணக்கூடாது, நீ வந்துட்டு வீணா வாய் விடுற, யாருக்கிட்ட வீணா வாய் விட்டு விஜய் கிட்ட மோதாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உன் வாயை உனக்கு வேணாமா, இரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. சரி சீரியலில் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க போகிறாங்க. போச்சுக்குன்னு தொடரும் போட்டாங்க. நாளைக்கு தான் இருக்குது நம்ம காவேரிக்கான பல்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.